Hello friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிக்கன் ஸ்டார்டர் ரெசிபி, ஷாங்காய் சிக்கன். அதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சைனீஸ் ரெசிபி இது. கிட்டத்தட்ட ஒரு சிக்கன் சிப்ஸ் மாதிரி இருக்கும். நல்ல கிறிஸ்பியான ஒரு சிக்கன் ஸ்டார்டர். ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்ப டிலே பண்ணாம இந்த சூப்பரான ஷாங்காய் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டை இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம எப்படி ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்துட்டு எவ்வளவு சன்னமா முடியுமோ அந்த மாதிரி சன்னமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி போறோம். உங்களால எவ்வளவு சன்னமா முடியுமோ அந்த மாதிரி சன்னமா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அங்கங்க கட் ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம பொரிச்சு எடுத்து திருப்பியும் நம்ம ஸ்லைஸ் பண்ணிட்டு தான் போட போறோம். பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும், என்னோட விரல் கீழே தெரியுது, அந்த அளவுக்கு சன்னமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சன்னமா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்மளால இதே மாதிரி கட் பண்ண முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன இந்த மாதிரி ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால முடியற அளவுக்கு சன்னமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம கட் பண்ணி தான் போட போறோம், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கலாம். இந்த முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மஞ்சக்கரு வேணாம், வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு பிரஸ்ட் தான் யூஸ் பண்றோம், அதனால ஒரு வெள்ளைக்கருவே போதும். இந்த முட்டை வெள்ளைக்கருவோட ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு. கொஞ்சமா காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துறேன், ஒரு அரை டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பேஸ்ட் மாதிரி. இப்போ இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கனை வந்துட்டு போட்டு மேரினேட் பண்ணிடலாம். சிக்கனை நல்லா இதுல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா இந்த ஈவனா அந்த முட்டை கலவை படுற மாதிரி. இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கிறேன். கூட 2 டீஸ்பூன் மைதா மாவு. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் எடுத்து இதுல பரட்டிக்க போறோம். இந்த சிக்கன் பீஸ் இருக்குல்ல, இது எடுத்து இதுல நல்லா பரட்டிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் இந்த ஃபிளவர் பண்ற மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸஸ் ஃபிளவரை வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிடுங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பரட்டி எடுத்துக்க போறோம். இப்ப நல்லா பரட்டி வச்சாச்சு. இப்ப இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா அப்பதான் வந்துட்டு ஒட்டிக்கும், அந்த மாவு வந்துட்டு நல்லா சிக்கன் பீசஸ்ல ஒட்டிக்கும். டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்ப நம்ம கோட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கன் பீசஸ இந்த எண்ணெயில போடலாம். இது வந்து நம்ம டபுள் ஃப்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் குக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் ஃப்ரை பண்ண போறோம். டர்ன் பண்ணி விட்டு 2 சைடும் ஓரளவுக்கு கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். பாருங்க, ஓரளவுக்கு கோல்டன் கலர் வந்துச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஓவரா குக் பண்றோம்னா ரொம்ப ட்ரை ஆயிடும் சிக்கன், அதனால இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ வெளியில இது மாதிரியே எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கன் இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம ஸ்லைசஸா வெட்டிக்க போறோம். இந்த மாதிரி கொஞ்சம் தின்னான ஸ்லைசஸா நம்ம வெட்டிக்கலாம். இந்த மாதிரி இது மாதிரி வெட்டி நம்ம இந்த திருப்பியும் இதை பொரிச்சு எடுக்க போறோம். இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஸ்ட்ரிப்ஸா வெட்டி எடுத்துக்கலாம். இப்ப திருப்பியும் அதே எண்ணெயை சுட வச்சிருக்கேன். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கன் பீசஸ் போட்டு திருப்பியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. திரும்பவும் நல்லா கிறிஸ்ப் ஆகுற மாதிரி இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்க, ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம் வெளியில. இதை இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிடலாம். இது மாதிரியே மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப அதே கடாயில எண்ணெயை வடிச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பாதி ஸ்டார் அனீஸ் போடுறேன். இதோட ஃபிளேவர் இந்த எண்ணெயில இறங்கட்டும். லேசா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது கூடவே கொஞ்சமா வரமிளகாய், ஒரு 3 வரமிளகாவை கிள்ளி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம்.
கொஞ்சமா கேரட்டை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா வெட்டி வச்சிருக்கேன். இந்த கேரட் ஸ்லைசஸையும் இதுல சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு கால்வாசி கேரட். இது ஒரு கிரன்ச் கொடுக்கும் சாப்பிடும்போது, அதுக்காக வேண்டி லைட்டா சாட்டே ஆகட்டும். இந்த கேரட்டை கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஃபுல்லா வேகணும்னு அவசியம் இல்ல, லேசா சாஃப்ட் ஆகட்டும். நான் கேரட்டை கொஞ்சம் பூ மாதிரி வெட்டி இருக்கிறேன். இதே மாதிரி வெட்டணும்னு அவசியம் இல்லை, நீங்க நார்மலா ரவுண்ட் ரவுண்டாவும் வெட்டி போடலாம். கேரட்டுக்காக லைட்டா ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்க்கிறேன். லைட்டா சாட்டையா இருக்குது. நம்மளோட கேரட் ஒரு ஹாஃப் குக் ஆயிருக்கும். இப்ப வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்திக்கலாம். அதையும் வறுத்து விட்டுருங்க. இதோட கூட கொஞ்சம் சுகர் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் பவுடர் சேர்க்கிறேன். இதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எள்ளு பொரியுது. கொஞ்சமா காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க, ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு. இப்ப இதுக்குள்ள நம்ம பொரிச்சு வச்சுக்கிட்டு இந்த சிக்கன் பீசஸ் சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட ஷாங்காய் சிக்கன் இப்ப ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கிறிஸ்பி ஷாங்காய் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.